இப்போ அதிமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்பவும் கடன்கள் வாங்கினாங்க, அவங்களும் நிறையா இது செஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி திமுக வரும்போதும் கடன் வாங்குது. ஆனால் இது ஏன் விமர்சனமாகுது, இது ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கிற ஒரு பொது தளத்தில் கேட்குறீங்க. 2022ஆம் ஆண்டில் 1,62,200 கோடி ரூபாய் கடன் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கூடுதலாக வாங்குறதுக்கு 55,844 கோடி 1000 கோடி திருப்பி செலுத்த. அப்படின்னா 1,62,200 வாங்கி அதில் கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன் கடனாக திருப்பி கொடுக்குறாங்க. இது என்னமோ தமிழ்நாட்டில் 100% இருமொழி கொள்கை இருக்கிற மாதிரி இவர்கள் ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன, ப்ரைவேட் ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, சிபிஎஸ்சி இதிலெல்லாம் 54% இது வந்து மும்மொழி கொள்கை இருக்குது. மீதி 46 கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இல்லை. அதாவது ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா அது என்ன யூஸ்? ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு அதை ஒரு பெரிய இது மாதிரி சொல்கிறாங்க. அதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா 1000 ரூபா நீங்கள் கொடுக்கும்போது இந்த 4-5 வருஷத்தில் 4 தடவை நீங்கள் கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க. அப்போ நான் 1500 ரூபா கட்டின இடத்துல இன்றைக்கி 4500 ரூபா கட்டுறேன். சபாநாயகர் அரசியல் பேசுகிறார். இப்படி சபாநாயகர் ஒரு மரபு இருக்குது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், அரசியல் பேசக்கூடாது. இங்கே சபாநாயகர் அரசியல் பேசுகிறார். இதெல்லாம் யார் கேட்குறது? இது வரைக்கும் இவர்களுடைய நிர்வாகத்திறன், இவருடைய வரி வருவாய், பட்ஜெட் போட்டது, ப்ளஸ்ஸு ரிட்டையர் ஆகிட்டாங்கல்ல, காலி பண்ணிட்டாங்க, அந்த காசு உங்களுக்கு மிச்சம்தான். இப்போ அந்த இடத்துல ஆட்களை நியமிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறீங்க சொல்லுங்கன்னா அதுவும் கிடையாது.